Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Client Diaries series பார்க்க போறோம். சோ இதுல வந்து சிவன், பார்வதி, விநாயகர், அதுக்கு அப்புறம் முருகர். சோ இவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த Client Diary series வந்து எப்படி தான் இருக்கும் அப்படினா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவேன் and இதுல இருந்து சில டிப்ஸ் நான் பண்ணும்போது ஏதாவது புதுசா நான் வந்து லேர்ன் பண்ணிருந்தேன் அப்படினா அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சோ நிறைய பேர் வந்து இது ரொம்பவே ஸ்பீடா இருக்கு சொல்லிட்டு Client Diary series சொல்றீங்க and இது வந்து நான் அந்த டைம் லிமிட் குள்ளார பண்ணி முடிக்கணும். ஆர்டர் ஒர்க்ஸ் அப்படிங்கறப்ப எனக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ரொம்பவே இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் எப்படி தான் எடுக்க முடியும் அப்படின்னா ஹைப்பர் லேப்ஸ் வீடியோ தான் எடுக்க முடியும். ஸோ அப்போ ரெக்கார்ட் பண்ணுறதே ஸ்பீடாகவே ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறது. மற்றபடி நான் ஏதாவது உங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பொறுமையாக கர்டைன்ஸ்க்கு தனியாக அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி தனித்தனியாக காமிக்கிறனோ ஸோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு க்ளீனாகவே காமிக்க முடியும். அண்ட் மோஸ்ட்லி Client Diary சீரீஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோ பண்ணி காமிங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த நேரத்துக்குள்ளார அந்த ஆர்டர் ஒர்க் டெலிவர் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ ரொம்ப ஸ்லோவாக நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ரெக்கார்டிங்கும் பார்த்துட்டு இதையும் கவனிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் அந்த ஆர்டர் ஒர்க்கை டைம் லிமிட்குள்ளார டெலிவர் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே நான் வந்து மக் ஒர்க் அதுக்கப்புறம் ஸ்டோன் ஃபிக்ஸிங் முடிச்சுட்டு பேஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு கோன் டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ இந்த 15:12 நம்ம இந்த சைஸில் நமக்கு வந்து 4 கேரக்டர் அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 15:12 ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 4 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு 18:16 இல்லை 24:18 இந்த மாதிரி ஒரு 4 கேரக்டர் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற கேரக்டரோ இல்லை வந்து பட்டாபிஷேகமோ ஸோ ராமரோட பட்டாபிஷேகம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் போர்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன சைஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா ஃபேஸ் கலரிங் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அண்ட் டீட்டெயில் ஒர்க்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கைக்கு அசசரிஸ் வளையல் எடுக்கணும், அதுக்கப்புறம் கழுத்தில் நெக்லஸ் எடுக்கணும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கலரிங் பண்ணும்போது எனக்கு அந்த ஷேப்லாம் வந்து ஈவனாக கிடைக்காது. ஸோ அப்போ மோஸ்ட்லி நீங்கள் 4 படம் 4 சாமி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய சைஸ் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லை எனக்கு 15:12 ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மண்டபம்லாம் கொஞ்சம் மினிமல் பண்ணிவிட்டு அந்த சாமியை கொஞ்சம் பெருசு பண்ணி வரைஞ்சி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த போர்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ ஃபேஸுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு முருகர்லாம் ரொம்ப ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் என்னால் வரைய முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஃபேஸே ரொம்ப குட்டியாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டீட்டெயில்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் பிகினர் அப்படின்னா. ஸோ இதே நீங்கள் அட்வான்ஸ் லேர்னர் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 15:12 இன்ச்சஸில் ரொம்பவே சூப்பராக நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு. இந்த சைஸ்க்குள்ளார எனக்கு அந்த 4 கேரக்டரையும் காட்டணும் அப்படின்னா ரொம்பவே நல்லா கிடச்சிருந்துச்சு. ஸோ அப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெரஸ் நீங்கள் பிகினர் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கார்னர் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக இதுக்கான வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ அந்த கார்னர் பேட்டர்னுமே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் செப்பரேட்டாகவே பார்த்துருக்கோம். ஸோ அதே கார்னர் டிசைன் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நான் ஃபாயிலிங் ஒர்க் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃபாயிலிங் வந்து ரொம்ப க்ளீனாக ரொம்ப மெதுவாக பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு கோன் டீட்டெயில் காமிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபாயிலிங்கில் நல்லாவே ரிச்சாக எடுத்து கொடுக்கும். ஸோ நான் எல்லா இடத்துலையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபாயிலிங் ஒர்க் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி அந்த கார்னர் ஏரியாஸ் கவர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸிங்கில் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகும். அண்ட் ஃபாயிலிங்க்குமே நான் வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதையும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃபாயிலிங்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்தது வந்து பேஸ் கலரிங் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ இந்த பெயிண்டிங்கில் வந்து நான் வந்து மெயினாக ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா அதுதான். ஆக்சுவலி ஃபேஸோட சைஸ் ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால கலரிங் அப்போ ரொம்ப வந்து ப்ரிசைஸாக ஒர்க் பண்ணணும். இல்லைனா அந்த ஐஸ் நோஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே தெரியாமல் போய்டும். ஸோ அதனால் இந்த சைஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஷேடிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்ன சைஸில் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேன் அப்படின்னா எப்போ ஃபேஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும்
பெரிய சைஸ்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு மாடரேட்டான சைஸ் வச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு ஃபேஸ் போட்டு பழகி பாருங்கள். ஸோ அப்போ அதே மாதிரி அதில் கலரிங்கும் கொடுத்து பாருங்கள். ஸோ அப்போ இதில் ஷேடிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சைஸ்லலாம் ஷேடிங் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னா அதில் நீங்கள் லைட்டாக பண்ணிங்க அப்படின்னாவே எங்கெங்கே கவர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா க்ளீனாகவே விசிபிலிட்டி தெரியும். ஸோ அப்போ சின்னதுலலாம் உங்களுக்கு ஷேடிங் காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப குட்டியான போர்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதில் டெப்த்திங் ஷேடிங்லாம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஃபைனாக பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா சைஸ்லேயும் நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் அதை முடிச்சதுக்கப்புறம் பேஸ் ஃபில்லிங் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இதில் வந்து சிவனுக்கு மட்டும் ஒரு ப்ளூயிஷ் வயலட் கலர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கின் டோன் அண்ட் ரிமைனிங் இருக்கிற சாமி எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளஷ் டிண்ட் மாதிரியான ஸ்கின் டோன் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ளூ கலர் ஸ்கின் டோன் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் இந்த ஷேடிங் இந்த வயலட் கலர் எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். பேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் போல்ஸ்டருக்கும் கர்டைன்ஸுக்கும் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா டீட்டெயில் டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து கர்டைன்ஸ் வந்து ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் வந்து ரொம்பவே பிரைட்டான கலர். நீங்கள் வெறும் ரெட்டு வச்சு ப்ரௌன் ஷேடிங் கொடுக்குறதோட ஆரஞ்சிஷ் ரெட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிக்சருக்கு வந்து நல்ல ஒரு பிரைட் ஃபினிஷிங் எடுத்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அண்ட் ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் போல்ஸ்டரில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபைனாக பேட்டர்ன் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு மெஜந்தா கலர் ஒரு போல்ஸ்டர் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த போல்ஸ்டரில் இருக்கிற மாதிரி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த க்ரீன் கலருக்கு செக்குடாக கம்ப்ளீட்டாக ஒரு செக்டு டிசைன் எடுத்திருக்கேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி செக்டு டிசைன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கேல் வச்சு நீங்கள் அந்த லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ அப்போ அதில் நான் வந்து ஒரு ஃபைனாக ஒரு கர்வ் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் விநாயகருக்கான கலரிங் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் ஃபேஸ் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். பட் ஆனால் இந்த படம் பண்ணும்போது 4 சாமியும் ஒரே நாளில் முடித்தேன். அண்ட் அது எப்படின்னு எனக்கே தெரியல. 4 ஃபேஸும் ஒரே நாளில். ஏன்னா எனக்கே தெரியும் லைக் ஒரு ஃபேஸ் நான் வந்து ஒரு நாளில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு ஷேடிங் கலரிங் அப்படி போகும். பட் ஆனால் இது எல்லாமே ஒரே நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்துச்சு. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு விநாயகர் ஆரம்பித்ததுனாலையோ என்னவோ தெரியல. ஸோ ரொம்ப எனக்கு வந்து ட்ரபிள் இல்லாமல் எல்லோரும் எனக்கு ரொம்ப க்ளீனாக கிடச்சிருந்தாங்க. எல்லா ஃபேஸும் ரொம்ப தெளிவாக கிடச்சிருந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப காமிக்க முடியாது. ஸோ அதனால் அந்த ஐஸ் வந்து விநாயகருக்கு கொஞ்சம் பப்ளியாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அண்ட் ரிமைனிங் இடத்துல கொஞ்சமாக ஷேடிங் கொடுத்துட்டு வேஷ்டிக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு ஒரு லைட்டாக ஒரு க்ரே மாதிரி வச்சு ஒரு ஷேடிங், அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ வச்சு ஒரு வாஷ் எடுத்து ஒரு ஒயிட் கலர் தோத்தி வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அடுத்து நான் வந்து விநாயகர் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து முருகர் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ முருகர் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டியோண்ட ஸ்பேஸ் அது. அதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 வாட்டி ஃபேஸ் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் அது முடிச்சதுக்கப்புறம் முருகர் நான் முடிச்சதுக்கப்புறம் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஃபேஸோட அவுட்லைன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுக்குள்ளே கீழே இருக்க வாகனம், அதாவது கீழே வந்து நந்தியும் அதுக்கப்புறம் கீழே ஒரு பீகாக் இருக்குது இல்லையா? ஸோ அதையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ லைட்டாக பென்சிலில் ஒரு அவுட்லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு ஷேட் லெவலாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து அந்த கோபால் ப்ளூ வச்சே ஒரு லைட்டாக ஒரு வாஷில் ஒரு அவுட்லைன் ஷேடிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வயலட் கலர் மிக்ஸ் பண்ணி காமிச்சோம் இல்லையா? அதை வச்சு ரொம்ப லைட்டாக ஒரு வாஷ் தான். ரொம்ப கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ஆகிடும். உங்களுக்கு லைட்டாக ஒரு சிங்கிள் வாஷ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த கலர் வந்து ஒரு ப்ளூயிஷ் வயலட் மாதிரி இல்லாமல் ஒரு லைட்டாக நமக்கு வந்து அந்த ப்ளூவே டார்க்கான எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். வெறும் ப்ளூ மட்டும் போட்டிங்க அப்படின்னா அது விஷ்ணுவுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். சிவனுக்கு எப்போ ஒர்க் பண்ணாலுமே இந்த லைட்டாக ஒரு வயலட் கைண்ட் ஆஃப் டோன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த லுக்குமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் ஐஸ் நோஸ் லிப்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் அந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட் செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் டு ரைட் டு ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை நான் முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்க்கு பேரலாக வச்சு எப்பயுமே செக்
பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் சிவன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து பார்வதிக்கான ஃபீச்சர்ஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பார்வதியோட ஃபேஸுமே ரொம்ப சின்ன போர்ஷன் தான். முருகருக்கு அடுத்தது வந்து இந்த பார்வதியோட ஃபேஸ் கொஞ்சம் பெரிய சைஸ், விநாயகரது கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்பேஸிங்கே இருக்கும். அடுத்தது சிவனோடது ஒரு மாடரேட்டான சைஸ். ஸோ அப்போ சிவன் சைஸில் இருக்கிறது உங்களால் ஈஸியாகவே ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நான் அதை முடிச்சதுக்கப்புறம் கலரிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே முடிச்சதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நான் அது எங்கெங்கெல்லாம் டீட்டெயில் டிசைன் எடுக்கணுமோ அது எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஃபைனல் அவுட்கம் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்து ஒரு ஹோல் ஃபேமிலியும் எனக்கு பார்த்த மாதிரி ஒரு ஃபினிஷிங். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் கிளைண்ட்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பெயிண்டிங். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.